சொட்டை 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 அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கூப்பிட்றாங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் சொட்டை, எனக்கு ஒரு நாள் சொட்டை தான். பாரு, எனக்கு இப்போவே நெத்திலாம் ஏறிடுச்சு. இன்னும் 10 வருஷத்துக்குள்ளே சிம்பிளாக சொன்னால் உனக்கு கல்யாணத்துக்குள்ளே முடி கொட்டிடும், அது வேறு விஷயம். ஆனால் சொட்டையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா? சொட்டையாக இருக்கிறது வந்து ஒரு வருத்தம் இல்லை, அது வந்து ஒரு வரம். என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. நான் ரொம்ப போட்டு வளவலன்னு இருக்க விரும்பலைங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படின்றதுக்குள்ளே நான் சொல்லிடுறேன். தலைக்கு என்ன தேய்க்கணும், ஷாம்பு போடணும், கண்டிஷ்னர் போடணும், அப்புறம் தலைக்கு நான் அதை தேய்க்கிறேன் இதை தேய்க்கிறேன்னு சின்ன வெங்காயம்லாம் தலைக்கு தேய்க்கணும். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் இல்லை. தூங்கி இருந்தாலும் ஒரே ஹேர் ஸ்டைல் தான். நீங்கள் தலைக்கு குளிக்கணும்னா அவசியம் இல்லை. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. மண்டை ஈரமாச்சுன்னா காய வைக்க லேட் ஆகும். இதனால் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கோ இல்லை எங்கேயோ வெளியே போகிறதுக்கோ டைம் லேட் ஆகும். ஏதாச்சும் வேர்வையால் மண்டை ஈரமாச்சுன்னா அதை சாரி உங்களுக்கு தான் முடியே இல்லையே, அதனால் நல்லா காத்தோட்டமாக இருக்கும். அந்த ஃபீல் இருக்கே, விட்டு அடித்தேன் பார்த்தீங்களா? அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா, சொட்டையாக இருக்கவங்க லைஃப் லாங் அவங்க வந்து ரெக்ரெட்டே பண்ண மாட்டாங்க சொட்டையாங்கிறதுக்கு. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாம் இருக்கவங்க தான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க. 3வது பாயிண்ட், அதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் கூட நினச்சி என்னடா இவன் பேசுகிறான்னு நினச்சிப்பீங்க. ஆனால் 3வது பாயிண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்டாகணும். இப்போ ஒரு பைக்கில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தலையில் முடி இருக்கும்போது, அதாவது பைக்கில் வந்து இன்னும் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதனால் வந்து உங்களுக்கு புல்லிங் டார்க் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்பீடாக போகிறீங்க, ஒரு 100ல் போகிறீங்கன்னா முடியலன்னா ஒரு 110ல் போக முடியும். அந்த ஸ்பீடை ஏற்றுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏரோடைனமிக். காற்றை கிழிச்சிட்டு போகலாங்க, கிழிச்சிட்டு போகலாம். இந்த வீடியோ உங்கள் சொட்ட நண்பர்களுக்கும், உங்களை சொட்டன்னு கூப்பிட்ற நண்பர்களுக்கும், அப்புறம் மறக்காமல் 3rd பாயிண்ட் மறந்துடாதீங்க. நான் லூசுதாங்க, நான் லூசுதான்.